நேற்று வீட்டு வாசலில் தேவசேனா ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாங்க. எதுக்காகமா சோகமாக உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா வீட்டில் தின்றதுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஏமா சோகமாக இருக்க, வாமா உனக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஒன்று நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்கள என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு கேட்டுனே கூட வந்தாங்க. உடனே வீட்டு பக்கத்தில் இருந்த பனைமரத்தடியில் இருந்த பனம்பழத்தை எடுத்து அவங்க கையில் கொடுத்த உடனே ஐயோ இது என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு இதாண்டா செல்லம் சின்ன வயசில் நாங்கள் சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எப்படிப்பா சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி வாமா நான் உனக்கு இதை செஞ்சு தரேன் அப்படி சொல்லி இட்டுன்னு போனேன். உடனே நான் அவங்களை இட்டுன்னு போயிட்டு அந்த பனம்பழத்தை பனை ஓலையெல்லாம் போட்டு கொளுத்த ஆரம்பித்தேன். கொளுத்திக்கினே இருக்கும்போது அதுலேருந்து சாரெலாம் வெளியே வரும். அப்படி சாரெலாம் வெளியே வந்து தான் பனம்பழம் ஓரளவுக்கு வெந்துத்துனா இதுவாப்பா ஸ்நாக்ஸ்னு கேட்டுனே இருந்தாங்க. உடனே நான் என்ன சொன்னேன், உனக்கு பனவெல்லம் பனக்கருகண்டுக்கெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பனவெல்லம் பனக்கருகண்டுலாம் இதுலேருந்து தான்ப்பா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப சத்தம் இருக்குது. அந்த காலத்தில் இருந்த பெரியவங்களாம் இந்த மாதிரி பனம்பழம் பனங்கிழங்கெல்லாம் சாப்பிட்டதுனால தான் ரொம்ப வருஷம் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே அவங்க இப்போ ஏன்பா இதெல்லாம் நீங்கள் எதுவும் எனக்கு எடுத்து கொடுக்குறதே இல்லை, இப்போ தான் முதையாக இது செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இல்லாமா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதுக்கெல்லாம் எதுமா டைம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூலு விட்டு வந்த உடனே இதாங்க எங்களுக்கு ஸ்நாக்ஸ். அப்புறமா அதை பிச்சு அதிலேருந்து தேவசேனாவுக்கு தேவசேனாவுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்த உடனே சாப்பிட்டு ஐயோ ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, இவ்வளோ நாள் எனக்கு கொடுக்காம விட்டு அப்படின்னு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கடையில் டேஸ்ட்டுக்காக கெமிக்கல் போட்டு விற்கிறாங்களே அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் பிடிக்குது. இதுமாதிரி இயற்கையாக கிடைக்கிற நல்ல பொருளை நம்ம யாரும் கொடுக்கறது இல்லை. பனைமரத்துலேருந்து கிடைக்கிற எல்லா பொருளுமே சத்தான பொருள் தான். பனம்பழம் பனங்கிழங்கு பனைமுட்டை அப்படின்னு எல்லாமே சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி இயற்கையான பொருட்களை நம்ம பசங்களுக்கு கொடுத்து அதில் இருக்கிற நன்மைகளை சொல்லி வளர்ப்போம். நீங்களும் உங்களுடைய பசங்களுக்கு இது மாதிரி இயற்கையாக கிடைக்கிற நல்ல உணவுகளே கொடுத்து பழகுங்க. நீங்கள் பனம்பழம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.